பக்கம் நம்ம கோமதி ரொம்ப நேரமா வெயிட் பண்ணி கண்கிட்ட இருக்கிறத பார்த்த பாட்டிக்கு ஒரு கட்டத்துக்கு மேல செம்ம கோவம் வந்துடுது. கோவம் வந்தோடனே எல்லாரும் ஒரு நிமிஷம் இருங்க, அது மட்டும் இல்லாம என் பொண்ணு ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கா. நானும் என் பொண்ணு பல வருஷம் ஆயிட்டு பார்த்து பேசி, அது மட்டும் என் குடும்பத்துல இருக்கவங்க எல்லாரும் கூடயும் நான் பேசணும்னு ஆசைப்படுறேன். வந்தவங்க எல்லாருமே கொஞ்ச நேரம் வெயிட் பண்றீங்களா அப்படி சொல்லிட்டு நம்ம பாட்டி கையெடுத்து கும்பிட்டு கேட்கறாங்க. இதெல்லாம் பார்த்து வந்து பாட்டி சொந்தக்காரங்க எல்லாருமே தாராளமா பேசுங்களுக்கு எல்லாருமே தெரியும். அது மட்டும் நீங்களும் உங்க பொண்ணு எத்தனை வருஷம் கழிச்சு பேசுறீங்க, அது மட்டும் எத்தனை வருஷம் கழிச்சு ரெண்டு குடும்பமும் நீங்க ஒன்னா சேர்ந்திருக்கீங்க நல்லாவே புரியுது. அப்பதான் நீங்க இது நினைச்சு கவலைப்படாதீங்க, நாங்க எவ்வளவு நேரம் ஆனாலும் நாங்க காத்திருப்போம், உங்களுக்கு நீங்க உங்க பொண்ணோட சேர்ந்து சந்தோஷமா நீங்க பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்பத்தா கிட்ட சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டோம்னா நம்ம வெற்றிவாள் தத்துவலுக்கு செம கோபம் வருது. என்னம்மா நீ ரொம்ப ஓவரா பண்ணிட்டு நீ ஆசைப்பட்டேன்னு சொல்லி நீங்க நிக்கிறதுக்கு அனுமதி வச்சிருக்கேன், தேவையில்லாம பிரச்சனை பண்ணாத. வந்திருக்க சொந்தக்காரங்க எல்லாருமே நான் கூப்பிட்டு வந்தவங்க எங்களை போய் அவமானப்படுத்தி அப்படி சொல்லி கேட்கறாங்க. கூப்பிடாம வந்தவங்களுக்கு எல்லாம் இம்பார்ட்டன்ட் கொடுக்க முடியாது, கொஞ்ச நேரம் காத்து கிடக்கட்டும், உங்களுக்கு என்ன இப்போ அப்படி சொல்லி கேட்கறாங்க. ஒன்னு கேட்டோம்னா அப்பத்தாக்கு சம கோவம் வந்து நிறுத்தல வாய முடியாது. மட்டும் யாரு கூப்பிடாம வந்தீங்க, நான் கூப்பிட்டு வந்தவங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோமா சொல்லிட்டு கோமதி இங்க வாமா மருமகனை இங்க வாங்க அப்படி சொல்லிட்டு ஒவ்வொரு பேரம் பேச்செல்லாம் கூப்பிடுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு செம்ம சந்தோஷத்துல கோமதியும் கண்கலங்கிட்டே போறாங்க. இந்த பக்கம் இதை கவனிச்சு நம்ம கத்திட்டு வந்து நம்ம எங்க அம்மா கிட்ட போக இந்த பக்கம் வெற்றிவேல் சக்தியோட மறைச்சு பாக்குறாங்க. இதை கவனிச்ச கதிர் வந்து செம்ம கோசத்துல சொல்றாங்க, அம்மா நீ போமா, தைரியமா போகுமா, உன்னை யார் என்ன சொன்னாங்க பார்க்கதானே போறோம், அது மட்டும் உன்னை யார்ட்ட ஒரு வார்த்தைங்க தடுக்கட்டுமே, உங்க அம்மா கூட பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இருக்கு உங்க அம்மா கூட உனக்கு பேசுறதுக்கு முழு உரிமை இருக்கு, யார்கிட்ட கேட்கணும் பர்மிஷன் கேட்கணும் அவசியமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கதிர் எல்லா மகன்களும் துணையா நிக்கிறாங்க. தட்ட நம்ம கோமதி வந்து நம்ம எங்க அம்மாட்ட பேசுறதுக்காக போறாங்க. அப்ப அந்த இடத்துக்கு வெற்றிவேல் வந்து பொருட்காலி கலந்து இங்கன்னா வந்து பண்ணிட்டு இருக்காது. அது மட்டும் எங்க அம்மாட்ட பேசி பழையபடி ஒட்டிக்காலி பாக்குற ஒழுங்கு மரியாதை இங்க இருந்து போயிரு அப்படி சொல்றாங்க. இது கேட்டோம்னா நம்ம கதிருக்கு நம்ம சரவணக்கு செந்தில் 3 பேருக்கு செம்ம கோவம் வந்துட்டு கோவம் வந்தோடனே எங்க தடுத்து என் அம்மா மேல இப்போ ஒரு வார்த்தை சொல்லு பாப்பா, அது மட்டும் எங்க அம்மா கூட பேசதான் செய்வாங்க, முடிஞ்ச தடுத்து காமி அப்படி சொல்லிட்டு நம்ம கோமதியை போய் அப்பதான் கிட்ட போய் பேச சொல்றாங்க. அப்பதான் அவ்வளவு சந்தோஷமா கட்டி பிடிச்சுக்கிட்டு கணக்குல எங்கிட்ட உன்னை பார்த்து எத்தனை வருஷம் ஆயிட்டு தாய், அது மட்டும் இல்லாம நீ பக்கத்துலயே இருந்திருக்கா, நான் ஒரு வார்த்தை கூட பேச முடியாது பாவியே போயிட்டேன்னு அப்படி சொல்லிட்டு கண்கிழங்க கிட்டே நம்ம கோமதி கட்டி பிடிச்சி இத்தனை வருஷம் பாசமலையை அப்படியே ஒன்னா புளியறாங்க. அது மட்டும் இல்லாம ரொம்ப சந்தோஷமா பாத்துக்கிட்டு இருக்காங்க. அது நேரம் இந்த பக்கம் ராஜி வந்து இதெல்லாம் பார்த்துட்டு எங்க அம்மா கிட்ட பேசுறதுக்காக போறாங்க. ஆனா எங்க அம்மா ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்காங்க. உனக்கு அந்த குடும்பம் தானே முக்கியம், நீ அங்கேயே போ அப்படி சொல்றாங்க. இது கேட்டோம் ராஜு வந்து அம்மா எனக்கு அந்த குடும்பம் தான் முக்கியம், நான் ஏன் அப்படி சொன்னேன்னு என்ன அந்த அளவுக்கு என்ன தங்கத்தட்டுல வச்சு தாங்குறாங்கம்மா, எனக்கு சின்னதா ஒரு இது கெட்டது கூட அந்த வீட்டுல நடக்கல, அது மட்டும் இல்லாம என்ன என் புருஷன் தலைமையில தூக்கி வச்சு தாங்குறான் அப்படி சொல்லிட்டு அவ்வளவு சந்தோஷமா சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டோம்னா ராஜுவோட அம்மாவுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஆனா ஒரு வார்த்தை கூட பேசல, நேரா போய் அப்பத்த கிட்ட கட்டி பிடிச்சி அப்பதான் எப்படி இருக்கீங்க முத்த கொடுத்துக்கிட்டு நான் பாசமலையே புழிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த மொத்த குடும்பமும் சந்தோஷமா ஒவ்வொரு போட்டோ எடுக்கிறதுக்கு போட்டோகிராஃப் கூப்பிடுறாங்க. ஆனா அங்க இருக்க நம்ம வெற்றிவேல் வந்து செம்ம கோவத்துல போட்டோகிராஃபர் நான் காசு கொடுத்து வர வச்சு ஒரு போட்டோ கூட எடுக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமா சொல்றாங்க. இதை கேட்டோம்னா கதிர் வந்து எனக்கு இப்படிலாம் நடக்கும்னு தெரியும்பா, அதெல்லாம் போட்டோகிராஃபர் வர வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்பத்த கூட சொல்றாங்க. இது கேட்டோன்னா அப்பத்த வந்து அதெல்லாம் வேண்டாம், ஏன் நான் காசு கொடுத்துட்டு நம்மளுக்கு எடுக்க போட்டோக்கு எதுக்கு தேவையில்லாம சிரமப்படுறேன் அப்படி சொல்றாங்க. சிரமம் கிடையாது பாட்டி, இது எல்லாமே எங்களோட உரிமை தான், அது மட்டும் நாங்க தான் உங்களுக்கு எல்லாமே பண்ணணும், இது எங்களோட சின்ன பரிசு அப்படி சொல்லிட்டு அவங்க மொத்த குடும்பமும் எல்லாம் ஒண்ணுன்னா மாத்தி போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் கவனிச்சுட்டு நம்ம விஷயத்துக்கு சமக்குவது பாத்தியான இத்தனை வருஷம் இல்லாம இன்னைக்குதான் பாசமலையை ரொம்ப புழிஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படி சொல்லிட்டு எவ்வளவு நேரம் ஆகுது, சீக்கிரம் எடுத்துட்டு போங்க, அது மட்டும் இல்லாம எங்களுக்கு சொந்தக்காரங்களே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி சொன்னோன்னா இதை கேட்டோம் சொந்தக்காரங்க எல்லாருமே அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, எங்க 2 பேரும் பேசிட்டு அது மாதிரிலாம் எவ்வளவு முடியுமோ 2 பேரும் சேர்ந்து பேசி நல்லபடியா பார்த்து சிரிச்சுக்கிட்டோம், தேவையில்லாம அம்மா பிள்ளையே பிரிச்ச பார்த்து வேண்டாம் அப்படி சொல்லிட்டு இவ்வளவு சொல்லி பாக்குறாங்க. ஆனா இது எதுவுமே வெற்றிவேல் கேட்கற மாதிரி தெரியல. வெற்றிவேல் மறுபடியும் ஏதாவது பிரச்சனை பண்ண போறாங்களா பொறுத்து இருந்து வரப்புற உள்ள பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.